மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த கொடுத்த பணம் எனக்கு மிக்கவும் ரொம்ப மருத்துவ செலவுக்கு எனக்கும் என்னுடைய சொந்த செலவுக்கு இதுதான் ரொம்ப அவசியம். ரொம்ப ரொம்ப எனக்கு உதவியாக இருக்குது. அவர் கொடுத்ததுக்கு அவர் தான் திருப்பியும் வரணும். அவங்க தான் வருவாங்க. முதலமைச்சராக அவர் தான் வருவார். முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. மாதம் மாதம் வர 1000 ரூபாய் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் எங்கே நிறுத்திடுவாங்களோன்னு எல்லாருமே பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எலெக்ஷன் வரப்போகுது, இனிமேல் நம்மளுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி காலையில் 5000 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு. அவருக்கே வந்து வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத மாதிரி காலையில் 6:45க்கெல்லாம் வந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு, 5000 ரூபாய் ஏறி இருக்குன்னு. என்னடா இது, எப்படி 5000 ரூபாய் ஏறிச்சு, 1000ன்றதுக்கு 5000மா போட்டாங்களோ என்னவோன்னு எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்து நாங்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்டோம், உனக்கு 5000 ரூபாய் ஏறி இருக்கா, உனக்கு 5000 ரூபாய் ஏறி இருக்கான்னு. அப்புறம் பார்த்த உடனே நியூஸ் போட்டால் நியூஸில் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எலெக்ஷனை முன்னிட்டு அந்த பணம் கொடுக்க முடியாதனால அதை முன்னாடியே போட்டார். அந்த 3000 ரூபாயை போட்டு அதில் ஏப்ரல், மே வந்து கோடைக்காலமாக வர்றதுனால அந்த கோடை காலத்துக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்க அந்த 2000 ரூபாயும் சேர்த்து 5000மா காலையில் எங்களுக்கு இப்போ ஏற்றி இருந்தாங்க. அது எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்.